பார்த்தேன். டே எக்ஸசைஸ் 3.13 உள்ள 5th சம்மு, லாஸ்ட் சம்மு இதெல்லாம் கேட்டிருக்காங்க, பார்த்துக்க சொல்லிட்டேன். டேய் கொஸ்டின்ல ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, ஆர் ரியல் அண்ட் என்ன கொடுத்துருக்கு பாரு, அதுதான் இங்கே வார்த்தை. டெல்டா சீக்வல் டு வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ஆன்சரை ப்ரூவ் தட்னு கொடுத்து ஏ சீக்வல் டு 0 இருக்கலாம், அல்லது என்ன இருக்கலாம், இந்த இது வரலாம். இப்போ நான் ப்ரூவ் சின்ன கணக்கு தான், ஈஸியாக செஞ்சிடலாம். சரி கவனி, சொல்யூஷன் போடுறேன். கிவன் ஈக்குவேஷனை முதல்ல எடு தம்பி. கிவன் ஈக்குவேஷனை சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் பிசி எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஏசி ப்ராக்கெட் போட்டுக்க. இப்போ இது ஈக்குவல் பண்ணுறேன், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஸ்மால் லெட்டர் போட்டோம்னா ரெண்டு டிஸ்டர்ப் ஆகும்னா அதுலேயே கொஸ்டின்ல இருக்கு ஸ்மால் லெட்டர் ஏ. நம்ம எழுதுறது ஸ்மால் லெட்டர் எழுதணும்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும். அதனால தான் இப்படி எழுதுறது. சரியா, மறந்துடாத. ஏ ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அடுத்து கேபிட்டல் பி ஈக்குவல் டு மொத்தமாக எடுக்கணும், மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் பிசி. சிசி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. அவ்வளோதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கு, அதை எடுத்துடுறேன். கிவன் என்ன, ரூட்ஸ் ஆர் the roots are real and equal கொடுத்துருக்கு. இதுக்கு மீனிங் வந்து டெல்டா ஈக்குவல் டு அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு இப்படி கணக்கை எடுத்துகிட்டு வரணும். அவன் தான் புத்திசாலி, செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சுட்டு இந்த ஆன்சரை காட்ட போகிறேன். எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாரு. இனிமேல் தான் கணக்கு ஆரம்பிக்குது. பிக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. பிக்கு என்ன இருக்குன்னு பாரு. பி ஸ்கொயர் பிக்கு என்ன இருக்கு, மைனஸ் 2 இன்ட்டுனா ஏ ஸ்கொயர் மைனஸ் எழுதிட்டேன். சரியா, ஹோல் ஸ்கொயர் இதானே, ரைட். பி ஸ்கொயர் மைனஸ் 4 ஏ சி ஸ்கொயர் மைனஸ் ரைட் ஹேண்ட் பார்த்துக்கோ சி அந்த இருக்கு. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பொறுமையாச்சு, மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ், 2 ஸ்கொயர் பண்ணா இப்படி எழுதிக்க. இரு அடுத்த கரெக்டா. அடுத்து இது அப்படியே இருக்கட்டும். டேய் அப்படியே இருக்கட்டும். சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு புரியுதா பாரு. டே இதில் 3 இருக்குடா, மைனஸ் 1 இருக்கு, 2 1 இருக்கு, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் பிசின்னு ஹோல் ப்ராக்கெட்ல இருக்கு. அப்போ அதுக்கு தனியாக என்ன போட்டாங்கன்னு, மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ், 2 ஸ்கொயர் பண்ணா 4, ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ஒன்று எழுதணும். தெரியுதா சொல்றது. இப்போ 2 செட்டு தான் இருக்குது. இதில் 2 செட்டு தான்டாது. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. அப்போ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. 2 இடையில என்ன இருக்கு, 2லையுமே காமனாக ஒன்று இருக்கு. தெரியுதா. அப்போ 4ஆல் வகுத்து விட்டுறலாம். 4ஆல் வகுத்து விட்டா போயிடும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. புரியுதான்னு பாரு. அவ்வளோதான் கணக்கு. அந்த 4 எடுத்து விட்டேன். இனிமேல் உன்னுடைய விருப்பம் தான், ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். பொறுமையாக செய்யணும். இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதியில நான் எப்படி ஃபார்முலா எழுதுறேன் அது மாதிரி எழுது. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ்னால 2ab அப்படி எழுதணும். அடுத்து இந்த மைனஸ் இருக்கட்டும். சரியா சொல்றது. இதை உள்ள பிராக்கெட் போட்டு பெருக்கு, ஏன்னா மைனஸ் இருக்கு. இது ரெண்டே இப்படி பெருக்கு என்ன வரும், சி ஸ்கொயர் பி ஸ்கொயர், சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். இதை எடுத்து இங்கே பெருக்கணும். சி ஸ்கொயர் இங்கே சேரணும், என்ன வந்துடும், மைனஸ். கரெக்டான்னு பாரு. இந்த சி ஸ்கொயர் எடுத்து அதில் பெருக்குனா என்ன வரும், ஏ சி கியூ. இது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ மைனஸ் ஏ இருக்கும், ஏ பி கியூ. இப்போ இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஏ இன்ட்டு ஏ பிசி. சரியான்னு பாரு. இந்த ரெண்டையும் பெருக்குனது கரெக்டான முதல்ல பார்த்துக்கோ. சி ஸ்கொயரை கொண்டு பி ஸ்கொயரை பெருக்குனா சி ஸ்கொயர் பி ஸ்கொயர். சி ஸ்கொயரை கொண்டு கடைசியில் ஏசியில் பெருக்கணும்னா மைனஸ் முன்னாடி வந்துடும், ஏசி கியூப்னு வரும். தெரியலன்னா பக்கத்து ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணு, எப்படி செஞ்சாங்க, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பொறுமையா நிதானம். இப்போ இதுக்கு நான் எழுத போறேன், ஏக்கு பதிலாக இதுதான். இதுக்கு என்ன வந்துடும், இவ்வளவுதான் எழுத முடியும். ஏ ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர்னு அர்த்தம், இது பி ஸ்கொயர்னு அர்த்தம், 2ab அர்த்தம். புரியுதா நான் சொல்றது. ஏக்கு பதிலாக இது இருக்கு, அதனாலதான் ஏக்கு பதிலாக இது எழுதியிருக்கேன். சரிதான். நீ ஏ ஸ்கொயர் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கான்னு நினைக்காத. ஏக்கு பதிலாக இருக்கிறதே ஏ ஸ்கொயர் தான் இருக்கு. தெரியுதா சொல்றது. அப்போ அதுக்கு தான் நான் ப்ராக்கெட் போட்டு எழுதி காமிச்சேன். பிக்கு பதிலாக இருக்கிறது வந்து பிசி இருக்கு, இந்த பிசி.
அப்போ 2ab புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ இது a/4 ஆயிரும். இது b²c² மைனஸ் 2a² bc அப்படியே சேர்த்து விட்டாச்சு. இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போ. மைனஸ் c²b² பிளஸ் ac³ மைனஸ் பிளஸ் ஆயிருமாடா ab³ அடுத்து மைனஸ் a²bc ஈக்குவல் டு சரியான்னு பாரு. இப்போ லைக் டேர்மை சரி பண்ணா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். லைக் டேர்மை சரி பண்ணு. இரு கோப்படாம பொறுமையா பார்த்து சொல்லு. c² b² அடிச்சு விட்டுறலாம் தம்பி சொல்ற மாதிரி. ரைட்டு, இது ரெண்டும் அடிச்சிடலாம். வேற இன்னும் உடம்புறேன். இது ரெண்டுமா? அது ரெண்டையும் கூட்டணும். இது a/4 சரியாடா. இரு வரேன். பிளஸ் ab³ இந்த இருக்குல்ல இது பிளஸ் என்னது ac³ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 3a²bc சரியான்னு பாரு. சரிதானா? இது எதுவும் இல்லைல்ல. இப்போ ஏ காமனை வெளியிடு. இதில் a³ இதில் a போயிருச்சு. அப்போ என்ன வந்துடும்? b³ அடுத்த என்ன வரும்? 3abc. இதில் ஒரே வந்துருச்சுலடா வெளியே. தெரியுதா சொல்றது? கரெக்டான்னு பாரு. அவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். இந்த இருக்கு. இது c=0 ரெண்டு அடுப்போம்ல. a=0 அல்லது இந்த இது மொத்தமா a³ + b³ c³ ஈக்குவல் டு இது அங்கிட்டு கொண்டு போ. a³ + 3bc எடுத்தானே. இப்போ ஆன்சரை பாரு. இந்த ஒரு ஆன்சர், அந்த ஒரு ஆன்சர். இப்படி கொஞ்சம் செஞ்சு காட்டணும். புரியுதான்னு பாரு. நீங்கள் தான் செஞ்சு காட்டணும். இதெல்லாம் கேட்கக்கூடிய கணக்கு, ஈஸியான கணக்கு தான். பொறுமையாக செய்யணும்டா. ஆனால் பார்த்துக்க, பொறுமையாக செஞ்சால் தான் செய்ய முடியும். 5 மார்க் கணக்கு. எங்கனக்குள்ள தப்பு வரும் அப்படின்னு பார்த்துட்டு பொறுமையாக எழுதணும். எழுதுறது நல்லா ப்ரீஃபாக எழுதணும். நம்மளுக்கு புரிகிற மாதிரி எழுதணும். இந்த தேவை எழுதி வைக்கக்கூடாது. எழுதி வச்சா தப்பு தான் போடுவாங்க. பார்த்துக்க.